ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு கோபுரங்களை விட்டு கூடாரங்களுக்கு, ஃப்ரம் டவர்ஸ் டு டென்ட்ஸ். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 13ஆம் அத்தியாயம் முதல் 8 வசனங்கள். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கு ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான். கர்த்தர் சோதோமோவையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களிலே வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றான். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் அம்ரேயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இன்றைய மனப்பாட வசனம் 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். Godliness with contentment is great gain. விசுவாசத்தின் முன்னோடியாகிய ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருந்து நாம் கற்கும் ஒரு முக்கியமான படிப்பினை குறைவில் அவனுக்கு இருந்த மனநிறைவு ஆகும். விசுவாசத்தினாலே அவன் வாக்கும் பண்ணப்பட்ட நாட்டிலே பரதேசியை போல் தங்கியிருந்து கூடாரங்களில் குடியிருந்தான் என்று எபிரேயர் 11:9 வாசிக்கிறோம். வசதியாயிருந்த நகரவாசி இப்பொழுது வனாந்தரத்தில் வாழ்கிறான். கோபுரங்களை விட்டு கூடாரங்களில் இருக்கிறான். அவன் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். ஆனால் அவன் எள்ளளவாவது முறுமுறுத்ததாக அவன் சரிதையில் நாம் எங்கும் காணுவதில்லை. கடவுளின் வாக்கின் நிறைவேறுதல் தாமதித்தது அவனுக்கு சங்கடமாகத்தான் இருந்தது. ஆனாலும் முறையிடுவதற்கு ஏற்பட்ட சோதனையை அவன் மேற்கொண்டான். ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே என்று பண்பாக ஜெபித்தான். நமது கீழ்ப்படியாமைக்கு ஒரு முக்கிய காரணம் பொறுமையின்மையே. கடவுளது சித்தத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு விருப்பமான திசையில் படகை ஓட்டுகிறோம். கடல் பாசி நமது தலையை சுற்றி கொண்ட பின்னர்தான்
நமக்கு புத்தி வருகிறது யோனாவை போல். ஆனால் ஆபிரகாமை குறித்தோ அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று எபிரேயர் 6:15 வாசிக்கிறோம். துரித விளைவுகள், உடனடி பயன்கள், குயிக் ரிசல்ட்ஸ், இமீடியட் பெனிஃபிட்ஸ் இப்படியே விரைந்து கொண்டிருக்கும் இக்காலத்தில் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். கீழ்ப்படியாதோர் இடறி விழுவது நிச்சயம். ஒரு பகுதியை வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:7-8. விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஆசைகள் இருப்பது தவறல்ல. ஆனால் அவற்றை நாம் கடவுளுடைய பலிபீடத்தில் வைத்து விடாவிட்டால் அவை அரிபிளவை ஆகிவிடும். ஆசைகளுக்கு அடிமையானவன் கடவுளது விளக்க முடியாத வழிகளை விட்டு விலகிச் செல்லுவான். மாம்சீக போட்டிகளில் அவன் சிக்கிக் கொண்டு இறை சித்தத்தை முற்றிலும் பறிகொடுத்து விடுவான். லோத்துவை பாருங்கள். அவனுக்கு விருப்பமான எந்த இடத்தையும் தெரிந்து கொள்ள ஆபிரகாம் அவனை தாராளமாக விட்டுவிட்டான். ஆனால் மேலே இருந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருந்த ஆபிரகாமுக்கு இடதுபுறமோ வலதுபுறமோ அதை பற்றி கவலையே இல்லை. விண்ணுக்கும் மண்ணுக்கும் உடைமையானவரையே அவன் நம்பி இருந்ததால் அவன் சோதோமின் அரசன் கொடுத்த பொருட்களை கூட துச்சம் என்று எண்ணி அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டான். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 14:21 முதல். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை செல்வந்தன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்றான். மேலே இருந்து வரும் ஆசீர்வாதங்களிலே திருப்தி அடைந்தவர்கள் பக்கவாட்டில் இருந்தும் சுற்றி இருந்தும் கீழே இருந்தும் வருகிற ஆசீர்வாதங்களால் சற்றும் கவரப்பட மாட்டார்கள். இவன் சாலேமின் ராஜாவின் மூலமாக கடவுள் அவனுக்கு கொடுத்த அப்பத்திலும் திராட்சரசத்திலும் அவன் சந்தோஷப்பட்டு திருப்தி அடைந்தபடியால் அந்த சோதோமின் ராஜா கொடுத்த அந்த அவனுடைய எல்லா விதமான பொருட்களையும் துச்சம் என்று எண்ணி ஒரு வாரை கூட நான் எடுக்க மாட்டேன் என்று அவன் மறுத்து விட்டான். தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் 17ஆம் நூற்றாண்டிலும் 18ஆம் நூற்றாண்டு துவக்கத்திலும் வாழ்ந்தவர்கள் கீர்த்தனையிலே அழகான ஒரு பாடல் பாடி வைத்திருக்கிறார்கள். 5 சிட்டு 2 காசதாக விற்றும் அங்கதில் ஒன்றும் தரையிலே விழாதென்று உத்தமன் உரைத்திருக்க, புந்தியில் விசாரமுடன் போக்கிட மற்றவர் போல் சந்தேகத்தினால் உழன்று தவித்து தவித்து நின்று, சிந்தனைப்படாதே நெஞ்சமே உன்னை ரட்சித்த தேவசுதன் இருக்கிறார். எவ்வளவு ஊக்கமாய் இருக்கிறது என்று பாருங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட் இஸ் கிரேட் கெயின். எங்கள் மகா பெரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் முன்னால் ஒரு ஆபிராம், அதே போல் ஒரு லோத்து பச்சையாய் காண்கிற இடங்களை பார்த்து அவன் புறப்பட்டு போனான். He went after green pastures. ஆனால் ஆபிரகாமோ கர்த்தர் தனக்கென்று எதை நியமித்திருக்கிறாரோ அதிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நிதானமாக, இடதுபுறம் நீ போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி எவ்வளவு தாராளமாக விட்டு விட்டான். கர்த்தாவே, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி ஆதாயமாக கொண்டிருந்த அந்த ஆபிரகாமின் சந்ததியாராகிய நாங்கள்
அதே பாணியை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக வழக்கத்தின்படி, உலக மார்க்கத்தின்படி, உலகம் போகிற போக்கின்படி அது வேண்டும், இதை வேண்டும், அதை பிடித்துக் கொள்ள வேண்டும், இதை பிடித்துக் கொள்ள வேண்டும், அதை சேர்க்க வேண்டும், இதை சேர்க்க வேண்டும். கர்த்தாவே, இது வேண்டாம், இது உம்முடைய வசனத்திற்கு புறம்பானது. சோதோமின் ராஜா கொடுக்கிற ஒரு வார் கூட எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. சாலேமின் ராஜாவின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற அப்பமும் ரசமும் போதும் போதும் என்கிற மனதுடனே இருக்கிற அந்த தேவ பக்தியை இந்த நாள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.